கண்ணனுக்கு இது வந்துடுச்சு. ச்சே, நம்மள பாத்துடுவாங்களே, யூடியூப்ல பாத்துடுவாங்களே. புடிச்சு அசிங்கமே பேசுறதுக்கு மட்டும் ஒரு அசிங்கம், இதுதான் ஒரு அசிங்கம். அது எங்க இந்த ஷோல வந்து உட்கார வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டே பல கணவர்கள் திருந்தி இருக்காங்க. சொல்ல மாட்டீங்களா? ஒழுக்கமா இரு, இல்லன்னா இங்க போய் உட்கார வச்சிருவேன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லவே இல்ல. ஒரு வாரம் சொல்லிருந்தா திருந்திருப்பீங்கல்ல. ஓரளவு பயந்துருப்பேன். இத்தனை வருஷமா இந்த மாதிரி பயந்துருப்பேன். எனக்கு இத்தனை வருஷமா அது இது மேட்டாச்சும் திருந்துவியா நீ? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே தெரிஞ்சிச்சு, ஏதோ விலங்கு பண்றாப்பலன்னு தெரிஞ்சிச்சு. எங்களை காசு உள்ள வந்தீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே போக முடியாதுல்ல. தாராளமா போலாம், இப்ப கூட நீங்க போலாம். இது என்ன விஷயம் தெரியுமா? எப்படியோ சமாளிச்சிடலாம், பேசிடலாம், நம்ம ஷைன் பண்ணிடலாம்னு வந்து உட்காந்துடுறது, அப்புறம் மாட்டின்னு முழிக்கிறது. என்ன கண்ணா? இல்ல அப்படிலாம் இல்ல. வந்துட்டோம், என்ன நடக்குது நடந்தது நம்ம வேணும்னு பண்ணல. அவங்களும் என்ன போய் சொல்லி. சரி, முதல்ல தெரிஞ்சிருந்தா திருந்து இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம் பூத்தி இருந்தா இது மாதிரி கொஞ்சம் ஓரளவு பயத்துல. சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு 10 பேர் திருந்துவாங்கல்ல? தெரிந்துட்டேன், தப்பு இல்ல. தெரிந்ததுனால இது ஒரு பாடமா இருக்கணும் எல்லாருக்குமே மேடம், சொல்றேன் நான். இது ஒரு பாடமா இருக்கும். சரி, இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அமக்கலாம்? இவங்க அம்மா பேச்சை தான் கேட்பாங்க. அவங்க அம்மா பேச்சு, அவங்க அப்பா பேச்சு, அவங்க அண்ணன் பேச்சு, அது 3 பேர் பேச்சை தான் கேட்கறது. எங்க அம்மா எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நான் கேட்க மாட்டோம். நான் உண்டு, என் வேலை உண்டு. இவங்க வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு ஆத்தாக்காரி என்ன சொல்றாளோ, அப்பங்காரன் என்ன சொல்றாரோ, அண்ணாக்காரி என்ன சொல்லுவாங்க. நீங்க வேற அதுக்கு நல்லதுதான் மேடம் சொல்லுவாங்க. அண்ணகாரம் பண்ண வேலை இது பண்ணு. இப்ப இட்டுன்னு வந்து இங்க உட்கார வச்சுதான் அவங்க அண்ணன் பண்ண வேலை தான். இல்ல மேடம், இந்த நம்பர் தங்கச்சி தான் கொடுத்தாங்க. என்கிட்ட டிவி இல்ல, தங்கச்சி டிவில தினைக்கும் இப்ப கூட ஓடிங்குது தங்கச்சி வீட்டுல டிவி. உங்களுக்கு இதுதான் பார்த்துன்னு இருக்கிறாங்க அவங்க மேடம். தினைக்கும் உங்க இது ப்ரோகிராம் பாக்குவாங்க. பார்த்து நம்பர் எழுதி வச்சிருந்து என் தங்கச்சி தான் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க கண்ணன்? வேலை பொறுத்து மேடம். ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு நாளைக்கு வேலை இருக்காது. எவ்வளவு குத்தி மதிப்பா சொல்லுங்க. இப்ப போற வேலைக்கு எனக்கு டிரைவர் சம்பளம் மட்டும் 600 ரூபா கொடுப்பாங்க. 600. அதுல எத்தனை போய் குடிப்பீங்க? மிச்சம் 200 ரூபா இருந்தா எடுத்து வந்து கொடுத்துருவேன் மேடம். 200 250 ரூபா இருந்தா கொடுத்துருவேன். கேளுங்க. அது கூட இப்பதான் மேடம் இவ்வளவு வருஷம் பொறுத்து இந்த திங்கக்கிழமை ஒரு 200, செவ்வாய் போதான் ஒரு 500 கொடுத்தாரு. உண்மையை சொல்றேன், செவ்வாய் போதான் 500. இத்தனை வருஷமா அந்த காசை நான் பார்க்கல. திடீர்னு நீங்க வரதுக்கு காரணம் ஏதாவது சண்டை நடந்ததா நேத்து? ஆமா மேடம். என்னது? தினைக்கும் குஷ்டு அசிங்க பேசுறாங்க. என் தங்கச்சி தான் சொன்னான், நீ இதே மாதிரி போ, மேடம் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க சொல்லிட்டு அவதான் போன் நம்பர். சரி கண்ணன், ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துடலாமா உங்களை? சென்டர்ல குடியில இருந்து வெளியே வரணும்ல? இல்ல, அது நான் குடிச்சா வயத்துல இருக்கணும். பொண்டாட்டிய கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது. பேச மாட்டேன். இன்னும் அவங்கள தொந்தரவு பண்ணீங்கன்னா கிளீனா கொண்டு போய் சென்டர்ல கொண்டு போய் போட்டுருவேன். போடலாமா? இல்ல இனிமேட்டு அது மாதிரி. அம்மாடி, ஃபோன் நம்பர் வாங்கிக்கோ. இன்னும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசினார் வச்சுக்கோ, கூப்பிட்டேன்னா நான் கேமராவோட ஆள் அனுப்பிச்சிடுறேன். தெருவில் இருக்கிற அங்காளி பங்காளி எல்லாருக்கும் போட்டு காமிச்சிடலாம். அவர் ஓமல போறது எனக்கு தான் கரெக்ட்.